கால்நடை மருத்துவ படிப்புக்கு நுழைவுத் தேர்வு நடத்தக்கூடாது என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இளநிலை கால்நடை மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கையை 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே நடத்த வேண்டும் என்று அவரது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். நுழைவுத் தேர்வு நடத்துவது தமிழ்நாட்டிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ள விஜய், கால்நடை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை விவகாரத்தில் பிரதமர் மோடி தலையிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பிரதமர் ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் எழுதும் 12வது கடிதம் இதுவாகும். ஒன்றிய அரசு வழங்கும் வரி பகிர்வில் 50% மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய அரசின் வரி பகிர்வு எந்த மாநிலத்தையும் பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டுக்கு நியாயமான பங்கை வழங்க கோரியும் சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் நிதியமைச்சரால் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தை முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வரவேற்று பேசினார். நிதி பகிர்வு என்பது 50% மாநிலங்களுக்கு இருக்க வேண்டும் என்றும், அது குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் ஸ்பெசிபிக் அண்ட் எக்ஸ்பிளிசிட்டாகவும் இருக்க வேண்டும் என்ற வகையில் நான் இந்த திருத்தத்தை முன்மொழிந்து அந்த திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த ஆட்சியில் நிதி ஆயோக் கூட்டங்களில் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெளிவாக எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டிய அவர், தமிழ்நாட்டின் நிதி ஒழுங்கு, வரி வசூல் திறன், மனிதவள மேம்பாடு, நகரமயமாக்கல், முதியோர் மக்கள் தொகை அதிகரிப்பு, ஓய்வூதிய சுமை போன்ற தனித்துவமான அம்சங்களை நிதிக்குழு கவனத்தில் கொள்ளவில்லை என்று தெரிவித்தார். ஆனால் அவர் கூறியபடி தீர்மானத்தில் திருத்தம் செய்யப்படவில்லை. பின்னர் அனைத்து கட்சியினர் ஆதரவுடன் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் செயல்பாடு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் காவிரி நதிநீர் உரிமை கோரி புதிய தமிழகம் கட்சியின் ஒருங்கிணைப்பில் அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சீமான், வேல்முருகன் உள்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள், அமைப்பு பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அப்போது மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சியை எதிர்க்கட்சிகள் தடுத்து நிறுத்தும் என்று தெரிவித்தனர். என் மக்களின் வாழ்வுரிமை பறிக்கிறது. 13 மாவட்டங்களில் குடிநீரை பல மாவட்டங்கள், நீ நம்ம தஞ்சாவூருக்கு டெல்டா நினைச்சிருக்க, காவிரி தமிழ் தேசிய தமிழ்நாட்டினுடைய உயிர் நீர், உரிமை நீர், அத பறிக்கிறான். இப்ப நீ எடுக்க வேண்டிய ஒரே முடிவு என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு இல்ல. அப்ப உன்னோட கூட்டும் இல்ல, என்னோட ஓட்டு உனக்கு இல்லடா. இந்த அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டுவதற்கு தயங்குகிறார் என்று சொன்னால், நீங்க ஏதோ உங்களுக்கு அச்சம் வருகிறது என்று பொருள். நீங்கள் எதை கொண்டோ பயப்படுகிறீர்கள் என்று நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. நீங்கள் எதற்காகவோ தமிழகத்தினுடைய உரிமையை விட்டுக் கொடுப்பதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்று நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பேசிய வேல்முருகன், வரவுள்ள இடைத்தேர்தலில் நாம் ஒன்றாக இணைந்து ஒருவரை சட்டப்பேரவைக்கு அனுப்ப வேண்டும் என தெரிவித்தார். முதலமைச்சர் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரிய வழக்கை அவரது மனைவி சங்கீதா திரும்ப பெற்றதால் வழக்கை முடித்து வைத்து செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. முதலமைச்சர் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சங்கீதா காணொலி காட்சி வாயிலாக ஆஜரானார். விசாரணையின் போது விவாகரத்து கோரிய மனுவை வாபஸ் பெறுவதாகவும், வழக்கை தொடர்ந்து நடத்த விரும்பவில்லை என்றும் சங்கீதா தெரிவித்தார். அப்போது வழக்கை திரும்ப பெறுவதற்கு முதலமைச்சர் விஜய் தரப்பு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. இதையடுத்து சங்கீதாவின் கோரிக்கையை ஏற்ற செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் விவாகரத்து வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் ஆன்லைனில் மது விற்பனை தொடங்கப்பட்டதாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்லைன் மூலம் நேற்று மட்டும் 700க்கும் மேற்பட்டோர் மதுபானம் ஆர்டர் செய்துள்ளனர் என்று தெரிவித்தார். இன்னைக்கு அது ஒர்க்கிங்ல இருந்துச்சு. எனக்கு கடைசியா கிடைச்ச தகவல் படி கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் ஒரு 700 பேருக்கு மேல அதுல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல். ஆனா சில இடங்கள்ல அதுலயும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கு. இவங்க போய் கேட்கும்போது அந்த லிக்கர் இல்ல அப்படிங்கிறதும் கிடைச்சிருக்கு. இது ஒரு முயற்சி. இந்த முயற்சியில என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு கவனிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணி டாஸ்மாகில் மதுபானத்திற்கு கூடுதல் கட்டண வசூலை தடுக்கவும், வெளிப்படைத்தன்மைக்காகவும் ஆன்லைன் முறை கொண்டுவரப்பட்டதாகவும், மது விற்பனையை ஊக்குவிக்கும் நோக்கம் இல்லை எனவும் அமைச்சர் விளக்கம் அளித்தார்.
பழனி கோயில் நில பத்திரப்பதிவு மோசடி வழக்கில் கைதாகி மருத்துவமனையில் உள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. பழனி தண்டபாணி அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் தனிநபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். விசாரணையின் போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வரும் ஜஸ்டின் மணிகண்டனை திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பாக்யராஜ் நேரில் சந்தித்து விசாரணை மேற்கொண்டார். இதனையடுத்து ஜஸ்டின் மணிகண்டனை வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்ட நீதிபதி அவருக்கு 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் உத்தரவிட்டார். இதனிடையே இந்த வழக்கில் முக்கிய நபராக தேடப்பட்டு வந்த ஒட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்த இடைத்தரகர் ஜெயபிரகாஷ் திண்டுக்கல்லில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் சரண் அடைந்தார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க கடந்த மே மாதம் உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரைத்திருந்தது. அந்த பரிந்துரையை ஏற்ற குடியரசுத் தலைவர் 19 பேரில் 15 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். வழக்கறிஞர்களாக இருந்த என் ரமேஷ், ஜி.கே. முத்துக்குமார், ஆர். விவேகானந்தன், எஸ். ரவிக்குமார், என். திலீப்குமார், ஏ. மனோகரன், கே. கோவிந்தராஜன், ரஜினிஷ் பத்தியில் ஆகியோர் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட நீதிபதிகளாக இருந்த பி. முருகன், எம். டி. சுமதி, எஸ். அல்லி, சி. திருமகள் சந்திரசேகர், எஸ். கார்த்திகேயன், பி. முருகேசன், என். குணசேகரன் ஆகியோர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66ஆக உயர்ந்து காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 9ஆக குறைந்துள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு முத்தமிழ் என்றால் தன்மானம், மூச்சிலே நின்ற தமிழ்மானம் என்ற புகழரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மூத்த பத்திரிகையாளர் என். ராம், திமுக எம்பி ஜெகத் ரட்சகன், விசிக முதன்மை செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பேசிய என். ராம், அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்தவர் கலைஞர் என்று தெரிவித்தார். மாநில உரிமைகளை பற்றி ஆழமான சிந்தனை உடையவர். ஒரு நாளும் அதை விட்டு கொடுக்கவில்லை. இன்னைக்கு திமுக பதவி இழந்தது, பவர் இருந்ததா? ஒவ்வொரு திட்டத்தில் இருந்தும் கலைஞரின் பெயரை நீக்கினாலும் மக்களுக்கு தொண்டாற்றிய வரலாற்றில் இருந்து அவரது பெயரை மாற்ற முடியாது என்றும் சிறப்பு விருந்தினர்கள் புகழஞ்சலி செலுத்தினர். சைபர் குற்றவாளிகளுக்கு வங்கிக் கணக்குகளை கொடுத்து உதவியதாக கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் மணி மியூல் எனப்படும் இடைத்தரகர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு திரண்டவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களையும் விசாரணைக்கு அழைத்து வந்துள்ளதாக தெரிவித்தனர். அன்னோட கல்லூரிதான் கஞ்சி, என் பையன் ஏதோ மெக்கானிக் வேலை செய்கிறான். காலையில் 6 மணிக்கு வந்தாங்க. உன் பையனை காட்டினாங்க. என்னன்னா ஒன்றும் இல்லை, விசாரணை வாங்க அந்த தாலுக்கா வீட்டுன்னு போனாங்க. அங்கே கேட்குறது ஏதோ கேம் ஆடினாங்களாம். அது என்ன எங்கள் 30 ஆடுகள் தெரியாது. நாங்கள் 1வது படித்தோங்க. நேற்று 5:30 மணிக்கு கொரட்டூர் வரைக்கும் வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. இது வரைக்கும் விசாரணை, இது வரைக்கும் ஒன்றுமே சொல்ல. அவன் திருடலை, கொள்ளடிக்கலை, எதுவுமே பண்ணல. இப்படி தான் ஒரு சின்ன பசங்க வாழ்க்கை அழிப்பாங்களா? நான் 6 லட்சம் கட்டி இருக்கு போய் அவங்க கொடுப்பாங்க 6 லட்சம். அவன் வாழ்க்கை போயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லுமா? எனக்கு இதுதான் வேணும். எனக்கு என் பையன் காலேஜுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நிலை குறித்து தெளிவான தகவலை வழங்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த மூதாட்டியின் 24 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்களை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயற்சி நடப்பதாக தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமான நிலைய ஆணையகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கஸ்தூரி என்பவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வாழ்ந்து வருகிறார். கடந்த 2003இல் கஸ்தூரி 3 லட்சமும் அவருடன் பணியாற்றிய ராஜேந்திரநாத் 36,000 ரூபாயும் கொடுத்து ராஜேந்திரநாத் மனைவி சசிரேகா மகன் ஸ்ரீநாத் பெயரில் பெருங்களத்தூரில் வாங்கிய நிலத்திற்கு 2005இல் கஸ்தூரிக்கு பவர் கொடுக்கப்பட்டது. கடந்த மாதம் 27ஆம் தேதி அந்த நிலத்தை விற்க போலி ஆவணங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட பத்திரப்பதிவை படப்பை சார் பதிவாளர் அலுவலகம் நிறுத்தி வைத்தது. இதேபோல தாம் இறந்துவிட்டதாக கூறி போலி இறப்பு சான்றிதழ் பெற்று சிலர் உதவியுடன் பம்மலில் உள்ள தனது நிலத்தையும் விற்க ராஜேந்திரநாத் குடும்பம் முயன்றதாக கஸ்தூரி குற்றம் சாட்டியுள்ளார்.
என்ன போல நிறைய பேர் பிறவி எடுத்திருக்காங்க, எல்லாரும் கஸ்தூரின்னுட்டு வந்திருக்காங்க. இதுக்காக நான் சில காலமா தலைமறைவா இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. என்னை பார்த்தா எனக்கு உயிருக்கே ஆபத்தா இருக்கு. நான் இல்லைன்னா அவங்க ஈஸியா அபகரிக்க முடியும். அவங்க சொல்றாங்க இந்த பக்கம் இது வந்து ஸ்ரீனா சசிரேகா தேவிக்கு சொந்தமான இடம், இந்த பக்கம் வந்தா நாங்க சும்மா இருக்கணும், உன்னை வெட்டி இந்த இடத்துலயே புதைச்சிடுவோம்னு சொல்றாங்க. கொடைக்கானல் அருகே பூம்பாறையில் பட்டியலின இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீலம் பண்பாட்டு மையத்தினர் நேரில் கள ஆய்வு மேற்கொண்டனர். பூம்பாறையில் ராமர் என்ற பட்டியலின இளைஞர் வளர்த்த குதிரை விவசாய நிலத்தில் மேய்ந்தது தொடர்பான தகராறில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெட்டி கொல்லப்பட்டார். ராமருடன் சென்ற 15 வயது சிறுவன் கொடூரமாக தாக்கப்பட்டு தற்போது சிகிச்சையில் உள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ரகு என்பவர் கைது செய்யப்பட்டார். இதில் தொடர்புடைய மேலும் சிலரை கைது செய்ய வேண்டும் என ராமரின் உறவினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நீலம் பண்பாட்டு மையத்தினர் பூம்பாறையில் நேரில் கள ஆய்வு மேற்கொண்டு ராமரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என கோரியுள்ள நீலம் பண்பாட்டு மையம் ராமரின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கவும் அரசை வலியுறுத்தியுள்ளது. மேலும் பூம்பாறையில் ஜாதி அடிப்படையிலான தீண்டாமை நிலவி வருவதாக அப்பகுதி மக்கள் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள நீலம் பண்பாட்டு மையம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அந்நிய செலவாணி மோசடி, ஆன்லைன் பண மோசடி புகாரில் தாவிக நிர்வாகிகள் 3 பேர் சிக்கியுள்ளனர். கோவை சைபர் கிரைம் போலீசார் சந்தேகத்திற்கிடமான இணைய வழி பணப்பரிமாற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தாவிக மாவட்ட அமைப்பாளர் சுஜித்குமார், கட்சி நிர்வாகி தில்லைமுத்து மற்றும் ராஜேந்திரன் ஆகியோரை தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே கைது செய்தனர். 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக ஒருவரின் வங்கிக் கணக்கில் இருந்து சுமார் 59 லட்சம் ரூபாய் வரை பெறப்பட்டு 50க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு பிரித்து அனுப்பப்பட்டது தெரிய வந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். பின்னர் அந்த பணம் மேலும் பல வங்கிக் கணக்குகளுக்கு 1 லட்சம் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை வரவு வைக்கப்பட்டதாகவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதில் சுஜித்குமார் ஏற்கனவே ஹவாலா பணப்பரிவர்த்தனையில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்ததும் அதன் பிறகு இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. வெளிமாநிலங்களுக்கு பணம் மாறியதாக கூறப்படும் நிலையில் இதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் இருந்து ரயில் மூலம் தவறுதலாக திருச்செந்தூருக்கு வந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது குடும்பத்தோடு அனுப்பி வைக்கப்பட்ட நெகிழ்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. டெல்லி ஆர்கேபுரம் பகுதியைச் சேர்ந்த முகமது ஆரிஃப் கார் ஓட்டுநர் மற்றும் மெக்கானிக்காக பணியாற்றி வந்தார். கொரோனா காலத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட இவர் டெல்லியில் இருந்து ரயில் மூலம் தவறுதலாக திருச்செந்தூருக்கு வந்துள்ளார். திருச்செந்தூரில் சுற்றித் திரிந்த அவர் மீட்கப்பட்டு மனநல காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக காப்பகத்தில் சிகிச்சை பெற்று வந்த ஆரிஃப் குணமடைந்து தனது பெற்றோரின் பெயரை கூறியுள்ளார். தொடர்ந்து தொண்டு நிறுவனத்தின் உதவியோடு ஆரிஃபின் சகோதரர் மற்றும் தாய் வரவழைக்கப்பட்டு அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். தொடர்ந்து மனநல சிகிச்சை கொடுத்து அவர் நல்லா குணமடைஞ்சார். குணமடைஞ்ச பிறகு அவருடைய ஊரை வந்து தெளிவாக எங்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார். ஊர் அட்ரஸ்ஸு டெல்லியில் உள்ள ஆர்கேபுரம் அப்படின்ட்டு. நாங்கள் அதை வந்து ட்ரேஸ் பண்ணோம். அங்கே உள்ள லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக டெல்லியில் உள்ள நபரை போய் அந்த இடத்துல பார்க்க சொல்லி அதோடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக இருந்தது. அது மூலமாக தொலைபேசி மூலமாக அவங்க குடும்பத்தை தொடர்பு கொண்டோம். அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய பிரதரும் இன்னைக்கு வந்திருக்காங்க. சென்னை அருகே செயல்பட்டு வரும் கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட சந்தனம் மற்றும் தேக்கு மரங்களை மர்ம நபர்கள் வெட்டி கடத்திச் சென்ற சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது. 600 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவு கொண்ட இந்த வளாகத்தில் சந்தனம், தேக்கு உள்ளிட்ட ஏராளமான மதிப்புமிக்க மரங்கள் உள்ளன. இந்நிலையில் வளாகத்தில் இருந்த 40 ஆண்டுகள் பழமையான 200 சந்தன மரங்களும் 300க்கும் மேற்பட்ட தேக்கு மரங்களும் வெட்டி கடத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. வெட்டப்பட்ட ஜட்ஜ்போகல் எனப்படும் விலை உயர்ந்த சந்தன மரம் சந்தையில் 1 டன்னுக்கு 3 கோடி ரூபாய்க்கு மேல் விலை போகும் என கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டில் பழங்குடியினர் தின விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி உலக பழங்குடியினர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு ஈரோட்டில் நடைபெற்ற காட்டுக்குயில் என்ற பழங்குடியினர் விழாவில் ஈரோடு, கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் கௌரவிக்கப்பட்டனர். இவ்விழாவில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆதிக்குடி மக்கள் பாரம்பரிய உடையுடன் பாரம்பரிய இசைக்கு நடனமாடி அசத்தினர். விருந்தினர்களாக கவிஞர் அறிவுமதி மற்றும் கேரளாவைச் சேர்ந்த தேசிய விருது பெற்ற பழங்குடியின நாட்டுப்புற பாடகி நஞ்சியம்மாள் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பாடகி நஞ்சியம்மாள் பாடல்களை பாடி அனைவரையும் ஈர்த்தார்.
தொடர்ந்து பேசிய அவர் பழங்குடியினத்தவர் படித்து முன்னேறுவதற்கான உதவிகளை அரசுகள் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். நம்ம அன்னைக்கு நம்ம ஜீவிக்கிற காலத்தில் எல்லாம் அந்த காடை வெட்டி இந்த காடை வெட்டி அப்படி இப்படி நஷ்டப்பட்டு நம்ம வளர்ந்தாரு. இன்னத்த காலத்து குழந்தைங்க அப்படி வளர முடியாது. அதனே நம்ம 2 கவர்மெண்ட் கேரளா தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்ந்துட்டு நம்ம ராஜ்ய குழந்தைகளை நம்ம மின்னுக்கை ஆயிட்டு எடுத்தும் வரணும் நானும் இப்போ என்ற மனசுக்குள்ளே படுது. ஈரோட்டில் விசாரணை என்ற பெயரில் வணிகரை அழைத்துச் சென்று குற்றவாளியை போல் நடத்தியதாக கூறி எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வங்கி பரிவர்த்தனையில் தவறு நடந்துள்ளதாக கூறி செல்வம் என்ற வணிகரை குற்றவாளியை போல் போலீஸ் வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்துச் சென்று 3 மணி நேரம் அமர வைத்து போலீசார் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக வணிகர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்மன் இல்லாமல் குற்றத்திற்கான எந்த ஆவணங்களையும் கொண்டு வராமல் அழைத்துச் சென்ற போலீசார் ஈரோடு வடக்கு காவல் நிலையத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக அமர வைத்து எந்த விசாரணையும் நடத்தாமல் திருப்பி அனுப்பியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வணிகர்கள் திரண்டு சென்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து போலீசாரின் அத்துமீறல் குறித்து முறையிட்டனர். நீங்க என்னோட ஜீப்ல தான் வரணும்னு ஏதோ ஒரு மிகப்பெரிய கிரிமினலை கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவரை ஜீப்பில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அந்த கொங்கணம்மன் கோயில் பகுதியில் மிகப்பெரிய அளவில் வணிகம் செய்து வர்ற முறையாக ஜிஎஸ்டி ஐடி கட்டி தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிகர் அவர் அப்படி சட்டத்திற்கு புறம்பாக அவர் தூக்கி அந்த ஜீப்பில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனது அவருக்கு மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். அப்படி கூட்டிகிட்டு போனவர் அவரை நகர காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகாமல் நேரடியாக வந்து சத்திரம் காவல் நிலையம் வடக்கு காவல் நிலையத்தில் கூட்டிகிட்டு போய் அங்கே ஆய்வாளர்கிட்ட விட்டுட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டார். அப்போது நாங்கள் நிர்வாகிகள் தகவல் தெரிஞ்சு அங்கே போய் இவரை பார்க்க போய் கேட்கும் பொழுது விசாரணைன்னு பேரில் உட்கார வச்சுருக்காங்களே தவிர எந்த விவரங்களும் அந்த ஆய்வாளருக்கும் தெரியல. சார் எதுவும் தெரியல சார், நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு 3 மணி வரைக்கும் உட்கார வச்சுருக்காங்க. தனது வாகனத்தில் வருவதாக செல்வம் கூறிய போதும் வலுக்கட்டாயமாக காவல்துறை வாகனத்தில் ஏற்றிச் சென்று அவமரியாதை செய்துள்ளதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் கோட்டை மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். ஆடித் திருவிழாவை முன்னிட்டு புகழ்பெற்ற கோட்டை மாரியம்மன் கோயிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தேரில் நகர்வலம் வந்த கோட்டை மாரியம்மனை பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனர். கோயில் கோபுர பகுதியில் இருந்து புறப்பட்ட தேர் முதல் அக்ரஹாரம், 2வது அக்ரஹாரம் கடைவீதி வழியாக சென்று மீண்டும் கோயிலை வந்தடைந்தது. இந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இஸ்லாமியர்கள் சார்பில் குடிநீர், மோர், இனிப்புகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. ஜார்க்கண்டில் அரசு பணித்தேர்வு முறைகேடுகளை கண்டித்து மாணவர் போராட்டம் தொடர்கிறது. 14வது குடிமை பணி தேர்வு உட்பட மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய பல தேர்வுகளில் முறைகேடு நடைபெற்றன என்பது புகார். எனவே குடிமை பணி தேர்வை ரத்து செய்வதோடு முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரிக்க கோரியும் போராட்டம் நடைபெறுகிறது. அவர்களுடன் ஜார்க்கண்ட் லோக் தந்திரிக் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி தலைவர் தேவேந்திரநாத் மகுதோ தலைமையில் 2 பெண்கள் உட்பட 6 பேர் ஒரு வாரமாக உண்ணாவிரதத்தை தொடர்கின்றனர். ஆதரவு தெரிவிக்க நேரில் வந்த அகில இந்திய மாணவர் சங்க தேசிய தலைவர் நேகா போரா மீது மர்ம நபர் ஒருவர் கருப்புமை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே மாணவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அறிவித்ததை அடுத்து 8 மாணவர்கள், 2 துறைசார் வல்லுநர்கள், வழக்கறிஞர் என 11 பேர் கொண்ட குழுவை பேச்சுவார்த்தை நடத்த மாணவர் தரப்பில் அமைத்துள்ளனர். உண்ணாவிரதத்தை தொடர்ந்தவர்களில் ஒருவரான ராகுல் கிராந்தியின் உடல்நிலை மோசமானதை அடுத்து அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மராட்டியத்தில் ஹோமியோபதி மருத்துவர்கள் நவீன அலோபதி மருத்துவம் பார்க்க அனுமதித்ததற்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட அலோபதி மருத்துவர்கள் உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை அடுத்து பணிக்கு திரும்பினர். ஹோமியோபதி மருத்துவத்திற்கான BHMH படித்தவர்கள் CCMP எனப்படும் அலோபதி மருத்துவத்தில் ஓராண்டு சான்றிதழ் படிப்பு முடித்தால் அவர்களை அலோபதி மருத்துவம் பார்க்க மராட்டிய அரசு அனுமதித்துள்ளது. MBBS பின்னர் முதுநிலை மருத்துவ படிப்புகளை படித்தவர்களுக்கு இணையாக ஹோமியோபதி மருத்துவர்களை நவீன மருத்துவம் பார்க்க அனுமதிப்பதற்கு அலோபதி மருத்துவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது சிகிச்சை பெறும் பொதுமக்களின் உயிரோடு விளையாடும் நடவடிக்கை என்று பல்வேறு அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மருத்துவர் சங்கம் உட்பட பல்வேறு மருத்துவர்கள் சங்கத்தினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். போராட்டத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காணவும் பணிக்கு திரும்புமாறும் மும்பை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியதை அடுத்து மருத்துவர்கள் பணிக்கு திரும்பியுள்ளனர்.
பழனி கோயில் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த முக்கிய நபர்களில் ஒருவரான வழக்கறிஞர் அன்வர்தீன் திடீரென உயிரிழந்தார். பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்தின் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்தது தொடர்பாக 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. நிலத்தை விற்பனை செய்த விழுப்புரத்தைச் சேர்ந்த ஆசிரியர் முருகதாஸ், நிலத்தை வாங்கிய வெள்ளத்துறை, சேதுபதி, அவர்களுக்கு உதவிய பழனி கவுண்டன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அன்வர்தீன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். 3 நாள் போலீஸ் காவல் முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். முருகதாஸ், சேதுபதி, அன்வர்தீன் ஆகியோர் ஜாமீன் கேட்டு மனு செய்தனர். அவர்களின் ஜாமீன் மனுவை திண்டுக்கல் 1வது நடுவர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து அவர்கள் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் வழக்கறிஞர் அன்வர்தீனுக்கு நள்ளிரவில் நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் சிறையிலிருந்து மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். பழனி கோயில் நில பத்திரப்பதிவு மோசடி வழக்கில் கைதாகி மருத்துவமனையில் உள்ள சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. பழனி தண்டபாணி அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் தனிநபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். விசாரணையின் போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வரும் ஜஸ்டின் மணிகண்டனை திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பாக்யராஜ் நேரில் சந்தித்து விசாரணை மேற்கொண்டார். இதனையடுத்து ஜஸ்டின் மணிகண்டனை வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்ட நீதிபதி அவருக்கு 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் உத்தரவிட்டார். இதனிடையே இந்த வழக்கில் முக்கிய நபராக தேடப்பட்டு வந்த ஒட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்த இடைத்தரகர் ஜெயபிரகாஷ் திண்டுக்கல்லில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் சரண் அடைந்தார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 6000 கனஅடியாக குறைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. நேற்றைய நிலவரப்படி வினாடிக்கு 9500 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 6000 கனஅடியாக குறைந்துள்ளது. பாசனத்திற்காக மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் என்று விவசாயிகள் காத்திருக்கின்றனர். காவிரியில் நீர்வரத்து அதிகரித்ததால் மேட்டூர் அணை விரைவில் திறக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் தற்போது நீர்வரத்து சரிந்து விட்டதால் அவர்கள் கவலையடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிரடி சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பூமிக்கு அடியில் மறைத்து வைத்திருந்த குட்காவை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். குலசேகரன்புதூர், வெள்ளமடம், இரச்சக்குளம் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 6 கடைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. குலசேகரன்புதூரில் ஒரு கடையில் 2வது முறையாக புகையிலை பாக்கெட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கடைக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டன. 4 கடைகளுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஒரு கடையின் உரிமையாளர் பூமிக்கு அடியில் புகையிலை பொருட்களை மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. தர்மபுரி அருகே தனது ஆட்டோவில் வந்த பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். பீடமனேரி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் நபிஷா தனது வாகனத்தில் வந்த 13 வயது அரசு பள்ளி மாணவிக்கு கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார். அதனை அந்த மாணவி படித்தபோது அதில் ஆபாச வார்த்தை இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி பள்ளி ஆசிரியர் மூலம் 1098 எண்ணுக்கு புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலக அலுவலர்கள் மாணவியிடம் விசாரணை நடத்தினர். மாணவி கொடுத்த புகாரின் பேரில் ஆட்டோ ஓட்டுநர் நபிஷாவை போக்சோ சட்டத்தின் கீழ் தர்மபுரி அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழ்நாட்டில் ஆன்லைனில் மது விற்பனை தொடங்கப்பட்டதாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆன்லைன் மூலம் நேற்று மட்டும் 700க்கும் மேற்பட்டோர் மதுபானம் ஆர்டர் செய்துள்ளனர் என்று தெரிவித்தார். இன்னைக்கு அது ஒர்க்கிங்ல இருந்துச்சு. எனக்கு கடைசியாக கிடைச்ச தகவல் படி கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் ஒரு 700 பேருக்கு மேலே அதில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல். ஆனால் சில இடங்கள்ல அதுலேயும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது. இவங்க போய் கேட்கும்போது அந்த லிக்கர் இல்லை அப்படிங்கிறதும் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு முயற்சி. இந்த முயற்சியில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு கவனிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி
டாஸ்மாகில் மதுபானத்திற்கு கூடுதல் கட்டண வசூலை தடுக்கவும் வெளிப்படைத்தன்மைக்காகவும் ஆன்லைன் முறை கொண்டுவரப்பட்டதாகவும் மது விற்பனையை ஊக்குவிக்கும் நோக்கம் இல்லை எனவும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். ஆபரண தங்கம் விலை இன்று உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கம் விலையில் நேற்று காலை மாற்றம் செய்யப்படாத நிலையில் மாலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து 1,11,200 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று கிராமுக்கு 65 ரூபாயும் சவரனுக்கு 520 ரூபாயும் உயர்ந்துள்ளது. கடைகளில் ஒரு சவரன் 1,11,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 13,965 ரூபாய். வெள்ளியின் விலை மாற்றமின்றி 1 கிராம் 250 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. படகு பழுதாகி இலங்கை கடற்பகுதிக்குள் நுழைந்த 11 ராமேஸ்வரம் மீனவர்களை சிறையில் அடைத்துள்ள இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 5ஆம் தேதி ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு பழுதாகி நெடுந்தீவு கடல் பகுதிக்குள் சென்றுள்ளது. அப்போது அப்பகுதியில் ரோந்து வந்த இலங்கை கடற்படை அதிகாரிகள் பழுதான படகில் இருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 11 மீனவர்களையும் கைது செய்தனர். மேலும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய இலங்கை கடற்படையினர் வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க ஒன்றிய மாநில அரசுகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேலை பழுதுல போய் கரை ஒதுக்கப்பட்ட ஒரு படகுல உள்ள மீனவர்களை அவங்க உண்மை நிலை அறிஞ்சு அவங்கள விடுதலை பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனா அவங்க நடைமுறை இல்லாத சூழ்நிலை இருந்துமே அவங்க தாண்டோனித்தனமா இன்னைக்கு ஒரு இலங்கை அரசாங்கம் 11 மேல கேஸ் போட்டு 21ஆம் தேதி வாய்தா போட்டாங்க. ஒரு நாள் வேலைக்கு போகலைன்னா கூட இன்னைக்கு ஒரு மீனவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அரசாங்கத்துக்கு தெரியும். அதனால உடனடியாக இந்த மீனவர் மேல அக்கறை கொண்டு இருநாட்டு அரசாங்கமும் இந்த இலங்கை பிரச்சனை, இந்திய பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கு மீன்பிடி மீனவர்களுக்குள்ள பிரச்சனையை ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வரணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தால் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையோரம் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.